உயிருள்ள இறைவனின் ஆவி என்மேல் எழுந்தருளும். உயிருள்ள இறைவனின் ஆவி என்மேல் எழுந்தருளும். உடைத்து என்னை உருமாற்றும், நிரப்பி என்னை வழிநடத்தும். உயிருள்ள இறைவனின் ஆவி என்மேல் எழுந்தருளும். இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இயேசு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்டில் விசேஷமாக மாதாவுடைய வணக்க மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மே மாதத்தில் அன்னையோடு ஜெபித்து தூய ஆவியின் வல்லமையை பெறுவதற்காக நாம் சிறப்பாக மன்றாடி கேட்போம். உயிருள்ள இறைவனின் ஆவி என்மேல் எழுந்தருளும். உயிருள்ள இறைவனின் ஆவி என்மேல் எழுந்தருளும். உடைத்து என்னை உருமாற்றும், நிரப்பி என்னை வழிநடத்தும். உயிருள்ள இறைவனின் ஆவி என்மேல் எழுந்தருளும். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் சிறப்பாக தூய ஆவியும் அன்னை மரியாளும் என்று நான் ஜெபிக்கிற நேரத்தில் திரும்ப திரும்ப எனக்கு வந்த வார்த்தை என்னன்னா, நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நான் ஒவ்வொரு நாளும் மாதா பிரார்த்தனை செய்யும்போது ஆச்சரியத்துக்குரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறப்பாக ஜெபிப்பேன். அதில் அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கு விசேஷமாக அடுத்த வார்த்தையும் அடையாளப்படுத்திக்கிட்டேன். நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்னு ஒவ்வொரு நாள் இருக்கும்போது இந்த நல்ல ஆலோசனை மாதா எனக்கு ரொம்ப அவசியமாக போச்சு இன்னைக்கு என் வாழ்க்கையில். ஏன்னு சொன்னால், சில காரியத்தை நான் எதிர்பார்க்கிறது, இந்த நாளைக்கு இந்த நேரத்தை இது முடிச்சிருக்கணும் அப்படின்னு என் கூட இருக்கிறவங்ககிட்ட இப்படி தான் சொல்லியிருப்பேன். இது கண்டிப்பாக அன்னைக்குள்ள முடிச்சிருக்கணும், பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன். அது அந்த நேரத்தில் முடியலைன்னு சொன்னால் என் தலைக்கு மேலே ஒரு கோபம் வரும், மூக்கு முச்சியில் வந்து நிற்கும். இந்த நல்ல ஆலோசனை மாதாட்ட தான் நான் அதிகமாக ஜெபித்தேன். எனக்கு நான் இன்னைக்கு கூட இப்போ நான் பூசை வச்சு ஆராதனை செய்து கூட ஜெபிக்கிறதுக்கு வேறதுக்கு முன்னால் நம்ப மாட்டேங்க, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 6 ஃபோன் கால்ஸ். அதுவும் இன்னைக்கு பார்த்தா வரணும் பாருங்க. நினச்சிக்கிட்டேன், அடப்பாமே இருக்கிற நேரம்லாம் வரல, அந்த நேரம் பார்த்து ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அப்போ என் மனசில் நல்ல ஆலோசனை மாதா சொல்கிறாங்க, எப்பா பொறுமையாக இரு, இப்படித்தான் இருக்கும் உலகம், நீ நினைக்கிற மாதிரி உலகம் ஓடாதுப்பா. நீயா இந்த உலகத்தை படித்த இல்லையே, இந்த உலகத்துக்கு நேரம் காலம்லாம் குறித்தது நீயா இல்லையே. இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே இருக்க, திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து முக்கியமான ஒரு டாக்டர் அம்மா எனக்கு கால் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் அம்மாவுக்கு அம்மா ரொம்ப சோமலாமல் இருக்காங்க அப்படின்னு, இன்டென்சிவால் இருக்காங்க. ஃபாதர் ப்ளீஸ் ப்ரே. கண்டிப்பாக இந்த பூசல் வேண்டிக்கிட்டேன், ஆண்டவங்களுக்கு நல்லது செய்வார் அப்படி வரேன். அதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் ஃபாதர் அவர் பேரை சொல்லிட்டு, என்ன ஞாபகம் இருக்குதா, நான் உங்கள்கிட்ட அடிக்கடி வந்திருக்கிறேனே நீங்கள் சத்துவத்தில் இருக்கும்போதெல்லாம். அடப்பாமே ஏன்னா மறந்தே போச்சு. அப்படியா, எனக்கு பேர் தெரியுது ஆனால் யாருக்கு ஞாபகம் இல்லைம்மா. இல்லை, இந்த கொரோனா நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறதுக்கு தான் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேம்மா. பாருங்க, கொரோனாவில்
நான் இதான் பார்த்து படைஞ்சிருக்கிறேன்னான்னு கேட்குறதுக்கு எங்கேயோ ஒரு அம்மா கூப்பிட்றாங்க. இப்படிலாம் கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு தம்பி, அதில் ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, நான் பூசைக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன், ஃபாதர் எனக்கு பெரிய பிரச்சனை, என்னம்மா வீட்டில் கிணறு தோண்டணும், தண்ணியே வரமாட்டேங்குது, நீங்கள் ஜெபிங்க தண்ணி வரட்டும். என்னம்மா ஜல மூலையில் போய் வீட்டை கட்டினீங்களா, வேறு இடத்துல காஞ்சி போய் கிடக்குது, ஒருவேளை வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அடக்கலையில் ஒருவேளை தண்ணி இருக்குமா, நீங்கள் அதில் பார்த்து உங்கள் அடுப்பு வச்சுருப்பீங்க, ஜல மூலையில் அடுப்பு வச்சா இப்படி நான் சொல்லிக்கிட்டேன். ஆண்டவரே மன்னிச்சு கொடுங்க அப்படின்னு பாருங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்போம், ஜஸ்ட் அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிறது நடக்காமல் போகும். அப்படித்தான் எனக்கும் கூட சில நேரத்தில் எதிர்பார்க்க கரெக்டு டைமுக்கு கரெக்டு இப்படித்தான் நடக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்போ இன்றைக்கி எனக்கு நல்ல ஆலோசனை மாதம் யார்கிட்ட சொல்லா, இக்னேஷியஸ் தம்பி, இந்த உலகத்தை நீயாப்பா படைச்ச, இந்த உலகத்துக்கு நேரம் காலெல்லாம் குறிச்சது நீயாப்பா இல்லைம்மா, அப்போ பொறுமையாக இரு, அதன் நேரம் வரும், அதன் காலம் வகுத்து இருக்குது. காலங்கள் அவருக்குரியது, நேரங்களும் அவருக்குரியது, யுகங்களும் அவருக்குரியது. அந்த குறிக்கப்பட்ட நேரம் காலத்துக்கு தக்க நீ தூயாவியானவனுடைய வழிநடத்துதல் நடந்துகிட்டே போ. அதுக்குத்தான் நல்ல ஆலோசனை மாதாவை தாட்டின. இன்னைக்கு நேற்று நீ என்ன படிச்சியோ அதை திரும்பி படிப்பா, அப்படி எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்தே. ஆகவே மெச்சுக்கோரிய மாதா மே 25 கொடுத்த செய்தியை திரும்பவும் நான் வாசித்தேன். எனக்கு அந்த செய்தி எனக்கு ஏற்பட்ட ஒரு செய்தியாக நான் நினச்சி உங்ககிட்ட பேச போகிறேன். திரும்பவும் இங்கிலீஷ்லேயே அந்த செய்தியை வாசிக்கிறேன். Dear children, pray with me for a new life for all of you in your hearts. Little children, you know what needs to be changed. Return to God and to His commandments, so that the Holy Spirit may change your lives and the face of this earth, which is in need of renewal in the Spirit. Little children, be prayer for all those who do not pray. Be joy for all those who do not see their way out. Be carriers of light in the darkness of this peaceless time. Pray and seek the help and protection of the saints, so that you also could earn for heaven and heavenly realities. I am with you and am protecting and blessing all of you with my motherly blessing. Thank you for having responded to my call. இந்த செய்தியை நீங்கள் நேற்று கேட்டீங்களோ கேட்கலையோ, ஆனால் திரும்பவும் நான் தியானிச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பேச போகிறேன். இது என்னுடைய தியானம். அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் புதியதொரு வாழ்வு மலர என்னுடன் இணைந்து ஜெபியுங்கள். என்னென்ன மாற்றங்கள் தேவை என்பதை உங்கள் இதயங்களில் உணர்வீர்கள். சின்ன குழந்தைகளே, இறைவனிடம் திரும்புங்கள், அவரது கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள். இவ்வாறு தூய ஆவியானவர் உங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சியை தருவார், இந்த பூமியின் முகத்தை புதுப்பிப்பார். சின்ன குழந்தைகளே, ஜெபிக்காதவர்களுக்கு நீங்களே ஜெபமாக இருங்கள். வழி தெரியாமல் தத்தளிப்பவர்களுக்கு முன்பு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். சமாதானம் இல்லாத இந்த நேரத்தில் இருளில் இருப்பவருக்கு நீங்களே ஒளியாக இருங்கள். புனிதர்களின் உதவியையும் அவர்கள் துணையையும் நாடி அவர்களிடம் ஜெபியுங்கள். இவ்வாறு நீங்களும் விண்ணகத்தையும் விண்ணகத்துக்குரியவைகளையும் ஆசையாய் தேடுவீர்கள். நான் உங்களோடு இருக்கிறேன். தாயன்புடன் உங்களுக்கு துணையாய் இருந்து பாதுகாப்பு தந்து ஆசையை அளிக்கிறேன். என் அழைப்புக்கு செய்யப்பட்ட உங்களுக்கு நன்றி. அப்படி நம்ம கடைசியில் முடிக்கிறோம். என்ன அருமையான செய்தி தெரியுமா? இதில் கிட்டத்தட்ட நான் யோசித்து பார்த்தேன், 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நினச்சி பார்த்தேன். அது ரொம்ப முக்கியமாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ப்ரே வித் மீ, என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஐயோ கையோ கையை தட்டி ஜெபிக்கிறது போதாது. அம்மா ஆவியானுடைய வல்லமையை அபிஷேகத்தை பெற்றுங்க.
அந்த அம்மாவோடு இணைந்து நீ ஜெபித்தா என்ன அதிக வல்லமையா சக்தியா இருக்கும். அதுதான் அம்மா அடிக்கடி ஜெபி சொல்றாங்க, என்னோடு இணைந்து ஜெபிங்கப்பா. ஏன்னா இந்த ஒன்று சொல்றேன், ஒரு தராசு எடுத்துக்கொள்ளுங்க, அந்த தராசுல ஒரு பக்கத்துல மாதா அம்மாவை வையுங்க, அவங்களுடைய ஜெபமும் அவங்களுடைய இது மேல வையுங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த உலகத்துல இது நாள் வரைக்கும் வாழ்ந்தவங்க எல்லா செயின்ஸுடைய ஜெபங்கள் தவங்கள், இன்னும் வாழப்போகிற செயின்ஸ் எல்லாருடைய ஜெப தவங்கள் எல்லாத்தையும் தூக்கி இந்த தராசுல இன்னொரு பக்கத்துல வைங்க. எந்த பக்கம் அதிக கனமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு தாயுடைய ஜெபம் அதான் ரட்சகரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது. இந்த ரட்சகருக்கு நான் தப்பா உடல் கொடுத்தேன், நான் தப்பா அந்த உடலை சுமந்த பாத்திரமா இருந்தேன், நான் தப்பா இந்த உடல் கொண்டு கடவுளை பரமபிதாவுக்கு ஒப்படைத்தேன். ஆகவே பரமபிதா இந்த ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை, இந்த ஒரு மனுஷனுக்கு இதய துடிப்ப ஆசைய அவ்வளவு பிரமாதமா எடுத்துக்கொள்றார். All the saints and their prayers put together on one side of the balance, and on one side the Mother of God and her prayer and balance. I think that has more weight than all these else. நமக்கெல்லாம் ஒரு வெயிட்டா இருக்குது, கொஞ்சம் வெயிட் கொடுத்திருக்கு காரணமே இந்த அன்னை தான். அதனால்தான் rightfully and with great esteem for us she is calling us, pray with me. என் பிள்ளைகளை pray with me, அம்மாவோடு இணைந்து ஜெபிங்க. இந்த ஜெபம் எல்லா சபைக்காரர்களுக்கும் நான் சொல்கிறேன், எந்த சபையா இருந்தாலும் சரி, ஆண்டவரை சுமந்த தாய் அவருடைய ஜெபம் மற்ற எல்லாருடைய ஜெபத்தை விடவும் கனமானது, பாத்திரமானது. அதான் ஆண்டவரை சுமந்த பாத்திரம், அவருடைய உடம்பை தாங்கிய பாத்திரம். இந்த பாத்திரத்துக்கு இணையாக வேற எந்த பாத்திரமும் கிடையாது. That's a first very best point. நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்னைக்கு அதுதான் நான் ஜெபித்த காலையிலே என் மனசு அப்படி ஒரு சந்தோஷம். வாசல்தான் சில எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது எனக்கு. அப்போ எதிர்பார்ப்புகள் நான் நினைச்ச மாதிரி கரெக்டா இருந்ததுலாம் நடக்கலையே. அப்போது அம்மா உள்ளுக்கு பேசுறாங்க, பயப்படாதப்பா, எனக்கு நேரமும் காலமும் தெரியும், நீ நேரத்தையும் காலத்தையும் நிர்ணயிக்க முடியாது, என் மகன் நிர்ணயம் வச்சிருக்கா, அது கூட என் மகனை என்ன சொல்ல பரமபிதாவுக்குரியது, அவர் நிர்ணயம் செய்த நேரத்தையும் காலத்தையும் பற்றி உங்களுக்கு தேவையில்லை எப்பவுமே அதை பற்றி வாக்குவாதம் பண்ணதுக்கு. டோன்ட் வரி அபவுட் இட். Who among you can calculate the time and ages? No. இந்த உலகம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால படைக்கப்பட்டது, இந்த பூமியில எத்தனை வருஷ காலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ எப்பமாவது கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்களா? போன டிசம்பர் மாதம் இந்த கொரோனான்னு வந்ததே, எந்த சயின்டிஸ்டாவது ப்ராபசி பண்ணாரா? பண்ணலையே. எவ்வளவோ படிக்கிறாங்க, எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இந்த காலத்தில், சொல்ல முடியலையே. பாருங்க, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இன்னையோட 6 மாதம் முடிய போகுது. இந்த 6 மாசத்துல கிட்டத்தட்ட 51,28,000 மக்களை இந்த கொரோனா கவிக்கொண்டது. நம்ம இந்தியாவில் மாத்திரம் 1.5 லட்சம் பேர் இதுக்கு அடிபட்டிருக்காங்க, இன்னும் தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்காங்க. யாராவது நினைச்சோமா 6 மாசத்துக்கு முன்னால? இப்ப அம்மா நமக்கு சொல்றாங்க, அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, என்னோட இணைந்து ஜெபிங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, என்னென்ன மாற்றங்கள் தேவை என்பதை உங்கள் இதயங்களில் உணர்வீர்கள். சின்ன குழந்தைகளை, இறைவனிடம் திரும்புங்கள், அவரது கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள். இவ்வாறு தூய ஆவியானவர் உங்கள் வாழ்வில் ஒரு மலர்ச்சியை தருவார், இந்த பூமியின் முகத்தை புதுப்பிப்பார். He will transform the face of this earth. எனக்கு ரொம்ப முக்கியமானது, என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா, உங்கள் அனைவருக்கும் ஒரு புது வாழ்வு மலர ஜெபியுங்கள். ஒருத்தர் 2 பேருக்குன்னு இல்லை, அனைவருக்கும். all people, even those who think that they are saints. ரொம்ப ஜெபித்துட்டு இருக்கிறோன்னு சொல்ற அவங்களுக்கும் தேவைதான். எந்த மதத்துக்கும் தனியானது இல்லை, எல்லா மதத்தையும் சேர்த்து தான். She belongs to everyone. நம்ம மாதா ஆர்சின்னு நினைக்காதீங்க, she belongs to everyone. She is the mother of humanity. Jesus is the Messiah of humanity.
He's not just belonging to the Roman Catholic Church. He belongs to everyone. Anyone can read the Bible. Anyone can worship God, the Father, Son and the Holy Spirit. ரெண்டாவது பாயிண்ட் நல்ல நினைச்சுக்கலாம். உங்கள் அனைவருக்கும் ஒரு புது வாழ்வு மலரணும். அதான் ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, உங்கள் இதயங்களில் மாற்றம் அடைய வேண்டியவை என்னென்ன என்று உங்கள் இதயங்களுக்கு தெரியும். தட் மீன்ஸ் she is pointing to your conscience. நெஞ்சில கை வச்சு கேளுங்க, நான் எப்படி இருக்கேன், எல்லாம் சரியா இருக்கா. இன்னைக்கு காலை இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த செய்தி கொடுக்கும்போது மணி 8 மணியா 7:30 மணி ஆகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழும்பினீங்க? 5 மணிக்கா? 5 மணிக்கு எழும்பி காலை யாருக்கு கண்ணில் முழிச்சிங்க, யாருக்கெல்லாம் பார்த்தீங்க, யாருக்கெல்லாம் பேசினீங்க, என்ன வார்த்தை பேசினீங்க, வாயில் என்ன வார்த்தை வந்தது, யார்கிட்ட எப்படி அன்பா பேசுனீங்க, யார்கிட்ட ஒரு மாதிரி கனமா பேசுனீங்க, கடிப்பான வார்த்தைகள் வாயில வந்ததா, யாரையாவது துண்டு துண்டா கண்டமா வெட்டி போட்டீங்களா? ஒருவேளை வாரழுத்து அடிக்க மாட்டீங்க, ஆனா வார்த்தையினால அடிச்சிருவீங்க. உங்கள் இதயங்களில் மாற்றம் அடைய வேண்டும். என்னது? என்ன எண்ணத்துல நீங்க மாற்றம் அடைய வேண்டும்? உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லு. நாலாவது பாயிண்ட் என்னன்னா, கடவுளிடம் திரும்புங்கள். திஸ் இந்த டைம்ல தான் அம்மா இதில் கொரோனாங்கிற வார்த்தையை வைக்கல, பட் ஷி நோஸ். இன்னைக்கு 58 லட்சம் பேர் உலகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2வது உலக யுத்தத்தில் அடிபட்டதை விடவும் அதிகமாயிட்டாங்க இந்த 6 மாசத்துக்குள்ள. உலக யுத்தம்னு சொன்னாலும் கூட அன்னைக்கு அது பல வருஷங்களாக நடந்துட்டு இருந்தது. 39, 40, 41, 42, 43, 44 கிட்டத்தட்ட 5 வருஷமா நடந்த யுத்தத்தில் கூட இவ்வளவு வேகமா கொத்தா ஆட்கள் சாகல, பாதிக்கல. இன்னைக்கு பாருங்க எங்கெல்லாம் போயிட்டு. இது கொரோனா என்னன்னே தெரியாத ஆப்பிரிக்காவில், இந்தியாவில், ஏன் கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டு. ஆமா, நம்ம சென்னை பட்டம் கேட்கவே வேண்டாம், எல்லா குடியிருப்புகள்லையும் வந்துட்டு போங்க. கொத்தாலாம் இருக்குது இன்னைக்கு. அதான் கடவுளிடம் திரும்புங்கள். ஏன் சொன்னா, திஸ் இஸ் எ ப்ரொஃபெட்டிக் மெசேஜ். The mother of the Lord is speaking like a prophetess. Come back to God. The prophet Jonas, the prophet Elijah, the prophet John the Baptist, the தீர்க்கதரிசிகள் கடவுளை திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் தான் சொன்னாங்க. அதே செய்தி தான் இன்னைக்கு மாதா சொல்றாங்க. Be converted, come back to God. நீ இந்த உலகத்தையே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் சொல்லுவாங்க, ஒருத்தன் குறிஞ்சிட்டு பார்த்தா அந்த தொப்புளையா பார்த்துட்டு இருப்பானா, தொப்புளையே பார்த்துட்டு இருக்கு. அண்ணாந்து பாருப்பா, கடவுளை பாரு. தொப்புளையே பார்த்துட்டு இருக்கு, அண்ணாந்து பாரு, கடவுளை பாரு. இப்படியே குறிஞ்சிட்டு அதே பார்த்துட்டு இருந்து எனக்கு வயிற்று வலிக்கு சாப்பாடு போடு அப்படின்னா எப்படி? அதனால தான் இன்னைக்கு கொரோனா எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்குது. தின்னுட்டு வா, கடவுளிடம் திரும்புங்க. அது மாத்திர கடவுளிடம் திரும்பினா என்னது? அதோடு சேர்ந்தது 5வது பாயிண்ட், அவரது கட்டளைகளுக்கு செவிசாய்கள். அப்படின்னா அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள். ஒரு நாள் இதே மாதாத்தான் ஒரு திருமண நேரத்தில் அங்குள்ள டிசைபிள்ஸ்லாம் சொன்னாங்க, எப்படி அவர் சொல்லுவதெல்லாம் செய்துட்டு போங்கப்பா. இந்த தாய் அப்படி செய்தவங்க தான். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாங்க, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அப்படி சொன்ன பெரிய நாயகி இவன் தான். கபிரியேல் தூதர் சொல்கிறார் சில வார்த்தைகளை, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போது, வயிற்றில் பிறக்க போகிற குழந்தை தூயது, தூயாவின் வல்லமையினால் பெறப்போகிற எல்லாம் கேட்டுட்டு, நான் ஆண்டவருடைய அடிமை, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படி சொன்னாமா. அவங்க தான் இப்ப அந்த பாயிண்ட் நமக்கு சொல்றாங்க. என்னன்னா, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள், அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு விதத்தில் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இந்த கொரோனாங்கிறது ஒரு வெறும் வைரஸ் நினைக்காதுங்க. there is a behavioral disease behind it. started somewhere அப்படின்னு சொல்றீங்க, ஆனா என்ன நடந்தது அப்படி நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். லாஸ்ட் 30 to 50 years இந்த சைனாவில் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தன் தான் பிள்ளைய வரணும் அப்படி போட்டாங்க. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு பிள்ளைய பெற்றாங்க, அப்புறம் அந்த பிள்ளை யாருடைய பிள்ளைன்னே தெரியாது. அவனே செய்த வேலை இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிடுவான், அந்த பொம்பளை இன்னொரு இடத்துக்கு மாறி போயிடுவான். அப்படி அந்த அம்மா அவ போகிற இடத்துல இன்னொருத்த கூட வாழ்வா, அவன் இன்னொரு இடத்துக்கு அந்த இடத்துல இன்னொரு பொம்பளை பிடிச்சு கொள்வான். பிள்ளை பெறுவானா? பெற மாட்டான். அபார்ட் பண்ண
ஒரு நேரத்தில் HIV வந்தது. HIV அது ஒரு வைரஸ் தான். அங்கே வீதான முடியுது வைரஸ். அந்த வைரஸ் வரும்போது நிறைய ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்னு வந்தது. இப்போ ஏதோ மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஹோமோசெக்சுவாலிட்டி செத்து போச்சு தான் அமெரிக்காவில் எல்லா இடத்துலையும் பரவிட்டு. இந்தியாவில் கூட இட்ஸ் ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு. பட் கடவுளுக்கு ஏற்காதது, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள்னு அம்மா சொல்றாங்க. லிசன் டு காட்ஸ் வேர்ட். பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா போதுமா? என்ன பண்றீங்க? ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். பொம்பளை கல்யாணமா, ஆம்பளை கல்யாணமா? என்ன இது? நரிக்கும் தவளைக்கும் தான் மாப்பிள்ளை பார்ப்பாங்களா? கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள். அடுத்த பாயிண்ட் அம்மா சொல்றாங்க, 6வது பாயிண்ட், தூய ஆவியானவர் உங்கள் வாழ்வில் ஒரு உருமாற்றம் செய்வார். Holy Spirit may change your lives. Your lives-னா ஒவ்வொருத்தருக்கும் குடும்பமாக, தனித்தனியாகவும் குடும்பமாகவும், அது இந்தியாவிலும் சரி, வத்திக்கான்லையும் சரி, பாப்பரசருக்கும் சரி, சாதாரண ஒரு பங்கு தந்தைக்கும் சரி, ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் சரி, ஒரு பிரசிடென்ட்டுக்கும் சரி, சின்ன குடிமகனுக்கும் சரி, குடியானவனுக்கும் சரி. The Holy Spirit will revive you, may change your lives. சும்மா ஒரே நாள 148 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் மாத்த ஒரே நாள குடிச்சான் அப்படின்னு சொன்னா அது என்னதுன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு சொன்னா change your behavior. Can't you stop drinking at least this time? What is your priority? வாழ்க்கையில எப்ப முக்கியம்? நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கை தரம் முக்கியம். அது தமிழ்நாடா இருந்தாலும், இந்திய தேசம் எங்கே இருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் நான் சொல்ற செய்தி, மாதம் கொடுக்குற செய்தி எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. நாங்கள் தமிழர்கள் பெரியவங்க ஒரு நாளைக்கு 148 கோடி ரூபாய்க்கு குடிச்சிருக்கோம். ஆனால் ஜெபிக்க மாட்டோம். அப்படி நினைச்சா மாதாவோட செய்திக்கும் இதுக்கு எங்கேயோ தூரமாக இருக்குப்பா. அதனால்தான் the spirit will change the face of this earth. அது நம்ம கையில் இருக்குது. இதுதான் கேட்குறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் கேட்குறாங்க. அன்பாங்களே, பூமியின் முகத்தை புதுப்பிக்க நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜெபமும் அவசியம். அதனால்தான் நம்ம அடுத்த பாயிண்ட் 8, 9, 10 பாயிண்ட் சொல்றாங்க. என்னன்னா 3 பாயிண்ட். அதில் எப்படின்னா, ஜெபிக்காதவர்களுக்கு நீங்களே ஜெபமாக இருங்கள். அப்படின்னு நிறைய பேருக்கு ஜெபிக்க தெரியல, ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி சொன்னா அது போதாது. அவர்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் இவர்களையும் தூக்கி ஆண்டுகிட்ட கொட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, ஒரு தடவை ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தார். கப்பர்நகூம் ஊர்ல ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கார். அப்பா வீட்டுக்குள்ள நிறைய பேர் வீட்டை முக்கிறாங்க. அவரை சுத்தி உட்கார்ந்துட்டு அவர் பேசுறது பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும்போது 4 பேர் சேர்ந்து ஒரு முடக்குவாதத்துல கிடந்த ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்தா அவர் உள்ளுக்கு கொண்டு போக முடியல. ஏன்னா கூட்டம் எல்லா இடத்துலையும் திசையிலும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பக்கத்திலே வர முடியல. வீட்டுக்குள்ள இருந்து ஆண்டவர் போதிச்சுட்டு இருக்கார். கடற்கரை பக்கம் தானே கப்பர்நகூம். ஆனால் என்ன செய்தாங்க, இந்த 4 பேரும் கூரைக்கு மேலே ஏறி அதில் கூரையில் ஒரு ஓட்டை உண்டாக்கி கூரையை பிச்சுக்கிட்டு ஒரு கட்டில் அப்படியே தொட்டில் அப்படியே அந்த வியாதிக்காரரை ஆண்டவருக்கு முன்னால் இறக்கிருந்தாங்க. அழகான ஒரு செய்தி. இதைத்தான் அம்மா சொல்றாங்க. ஏன்னா be prayer for those who do not pray. Your prayer should lift up this man. அதுக்கு அர்த்தம் என்ன? முடங்கி கிடக்கிற ஒருத்தன் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருப்பீங்களா? lift him up. If necessary, break the roof and bring the man before the presence of the Lord. ஆண்டு ஒன்று சொல்லல. உடனே ஆண்டு பார்க்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பக்கத்தில் இருந்தவங்க என்ன பாவங்களை மன்னிக்கிறார்? இவர் யாரு? உங்களுக்குள்ள சந்தேகமா இருக்கா? மனுமகனுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறத பற்றி சந்தேகமா இருக்குதா? மனுமகனுக்கு பாவங்களை மன்னிக்கவும் அதிகாரம் உண்டு என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்க, கேளுங்க. அந்த படுக்கையில கிடந்த ஒருத்தர் பார்த்து உன் படுக்கையை தூக்கி விட்டு போ அப்படிங்கிறார். உடனே அவன் எழுந்து படுக்கை தூக்கிட்டு போறான். பாருங்க, மேல கூரையை பிச்சுட்டு கீழே போட்டாங்க. இப்ப அவன் எழுந்து படுக்கை தூக்கிட்டு போறான். என்ன, ஒரே நிமிஷத்துல ஆண்டவர் பாவத்தையும் மன்னிக்கிறார், அவன் நோயையும் குணமாக்குகிறார். இதுக்குத்தான் பிரேயர். Be prayer for those who do not pray.
அப்படின்னா அவனுக்கு நடக்க முடியல, ஜெபிக்க முடியல, யாரும் இல்லை, அவனுக்கு ப்ரே பண்ண சொல்லுறதுக்கு ஆள் இல்லை, நாதி இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் தான் அன்பான்களே நம்ம ஜெபிக்கிறது. நான் இப்போ உங்களுக்கு செய்தி சொல்லும்போது ஆராதனை செய்திட்டு தான் உங்களுக்கு செய்தி சொல்றேன். நற்கனை வச்சுட்டு உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். நீ எங்கேயோ தூரத்தில் இருக்கீங்க, நான் நற்கனைக்கு முன்னால இருந்து பேசுறேன். ஆண்டர்கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட பேசுறேன். ஆமா, நான் தான் சொன்னேன், இன்னைக்கு பூசைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட 4 பேர் இன்டர்சி வாழ்ல இருக்காங்க பாத அப்படின்னா, சரிம்மா நான் ஜெபிக்கிறேன். வீடு கட்டணும் பாத, வீட்டில் தண்ணி இல்லை, ஏம்மா நான் ஜெபிக்கிறேம்மா, பாரு ஒரு ஜலமூலையில் வீடு கட்டிருக்கேன், எனக்கு தெரியல பாரு, அது பக்கத்தில் வேற எதாவது ஒரு பக்கமா இருக்கும், பரவாயில்ல அவனுக்கு தண்ணி கிடைக்கல, ஜெபிக்கிறேன். I shall pray for you. So be prayer for those who do not pray. அதுக்கு அடுத்தால என்ன, be joy for all those who do not see the way out. அதாவது என்னன்னா, என்ன சொல்றாருன்னா, வழி தெரியாமல் தத்தளிப்பவர்களுக்கு முன்பு சந்தோஷமாயிருங்க. அப்படின்னா அவன் அழுகிறான், நான் சிரிக்கிறேன்னு அது அர்த்தத்தில் இல்லை. They have to understand. ஏன்னா நான் கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறப்பா, கடவுள் வழிகள் இந்த விதத்தில் உனக்கு கிடைக்கும்பா, என் கூட வா. Teach him how to be happy. ஏன்னா அவனுக்கு பாதை தெரியல, பாதை தெரியாம முடங்கி கிடக்கிறான், சொல்றதுக்கு ஆள் இல்லை. பரவாயில்ல தம்பிங்க வா, நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ள. அந்த அம்மாட்ட கேளுடா, அந்த அம்மாட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க, தம்பி என்ன சொல்றது, கண்டிப்பா உன் நெஞ்சில பேசுவார். அந்த பையனுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டுப்பா, சின்ன ஒரு உபவாசம் பண்ணிட்டுப்பா, ஆண்டவனுக்கு சொல்வார். 10வது பாயிண்ட் என்னன்னா, இருளில் இருப்பவருக்கு நீ விளக்கு ஏந்துபவனாக இருக்கணும். அதாவது இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை, உங்களுக்கு தான் தெரியுமே. இன்னைக்கு கூட இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு டென்ஷன் அப்படிங்கிறாங்க. எல்லா நாள் தான் டென்ஷன். நம்ம வீட்டில் என்னென்ன டென்ஷன், கணவனுக்கும் மனைவிக்கும் டென்ஷன், அண்ணனுக்கும் தம்பிக்கும் டென்ஷன், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் டென்ஷன். அப்பா டென்ஷன் தான். அந்த இடத்துல நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஒளியை தூக்கி செல்பவனாக, ஒளியை ஏற்றி செல். கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை வெளிச்சமா உன்னை கையில் பயப்படாதமா, கண்டிப்பா you become the carrier of the light in darkness. பார்த்தீங்களா, எல்லாம் இருட்டா இருக்கு, நீ ஒரு சின்ன மெழுகுத்திரியை கொளுத்தி வைக்கிற. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை அந்த இடத்துல அவளுக்கு ஒரு சக்தியை தரும். பார்த்துக்கணுங்க. அதுதான் அம்மா சொல்ற அந்த 10வது பாயிண்ட். இன்னும் 2 பாயிண்ட், pray and seek the help and protection of the saints. அப்படின்னா சகல புனிதர்கள் தான் நம்ம ஜெபிக்க, புனிதர்களின் உதவியையும் துணையையும் நாடி அவர்களிடம் ஜெபியுங்கள். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு புனிதர்கிட்ட ரொம்ப பாசமாக ஜெபிப்போம். நம்ம நாட்டில் நிறைய பேர் நான் அந்தோனியார் பக்தர் இருக்கிறவங்க, சிலர் இந்த மாதா பக்தர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்ன அந்தோனியார் சும்மா அந்தோன்ட்ட ஜெபித்து எப்படியாவது இந்த காரியம் நிறைய பேர் காணாமல் பண்ணது கண்டுபிடிக்கணும், நான் திருடதுக்கு போகிறேன், எப்படியா அந்த திருட்டு நேரத்தில் நான் ஆளுக்கு தெரியாமல் திருட்டிட்டு வரணும், அப்படி அந்த ஜெபித்துட்டு போவான். பார்த்துக்கொள்ளுங்க. ஆக இந்த மாதிரிப்பட்ட விண்ணப்பங்கள் செயின்ஸ்ட்டை ப்ரே பண்ணால் டெஃபினெட்லி தே ஹெல்ப் அஸ் அண்ட் தே ப்ரொடெக்ட் அஸ். ஆனால் அதில் என்ன பார்க்கணும்னா, இந்த புனிதர்கள் இன்னைக்கு எங்கே இருக்காங்க? அவங்க விண்ணகத்தில் இருக்காங்க. விண்ணகத்தில் உள்ள காரியங்களை அவங்க நினைக்கிறாங்க. ஆகவே நீ விண்ணகத்தை நாடு, விண்ணகத்தை தேடு. இந்த உலகம் ஒரு வாடகை வீடு, விண்ணகம் தான் நம்முடைய சொந்த வீடு அப்படின்னு சொல்லி அந்த புனிதர்களை நம்ம பார்க்கணும். ஒரு இஞ்ஞாசியாரை பார்த்தா, ஒரு சவேரியாரை பார்த்தா, ஒரு ஃபௌஸ்தீனாவை பார்த்தா, ஒரு மதர் தெரேசாவை பார்த்தா, பாதர் எப்பயோ நினைச்சா, ஒரு அசிசியாரை நினைச்சா, எனக்கு இது வேணும், அது வேணும், வீடு வேணும், சிகரெட் வேணும், ஒரு குவார்டர் வேணும் அப்படின்னா கேட்க போறீங்க? ஆஸ்தம் டேக் மீ ஆல்சோ டு ஹெவன். உன்னதத்தில் உள்ள காரியங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு திராணியை தருவாங்க. ஒரு விசேஷமான ஹெவன்லி நாலேஜ் யூ கெட் இட். தி ஹெவன்லி மிஸ்டரிஸ், ரியாலிட்டிஸ் ஆஃப் ஹெவன், அதெல்லாம் சிந்திக்கக்கூடியது. ஆகவே ஒரு பரந்த நோக்கம், விண்ணகத்தை நோக்கக்கூடிய பார்வை, விண்ணகத்தை நோக்கிய கண்கள், விண்ணகத்தை எதிர்பார்க்கக்கூடிய நெஞ்சம், அப்படின்னு நீங்க தேடணும்னு சொன்னா அதான் கடைசியில் இதெல்லாம் சொல்லிட்டு அம்மா கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் கடைசி பாயிண்ட். 12 பாயிண்ட்டுக்கு பிறகு 13வது பாயிண்ட், நான் உங்களோடு இருக்கிறேன், தாய் அன்புடன் உங்களுக்கு துணையாக இருந்து பாதுகாப்பு அளித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். வணங்குகிறோம், இதயத்தில்
பதைத்து போகிறதே, உள்ளம் சோர்ந்து மடிகிறதே, நெஞ்சம் பதைத்து போகிறதே, உள்ளம் சோர்ந்து மடிகிறதே. ஆண்டவரை கையில் ஏந்தும் எங்கள் தாயே, அணைத்துக் கொள்வாய், என்னை அணைத்துக் கொள்வாய். ஆண்டவரை கையில் ஏந்தும் எங்கள் தாயே, அணைத்துக் கொள்வாய், என்னை அணைத்துக் கொள்வாய். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், இதயத்தில் வாழ்பவளே, இரக்கத்தின் தாய்மரியே. தேவ வார்த்தை தாங்கிய தாயே, தயவுடன் எமக்காய் காத்திடுவாய். தேவ அருள்மழை பொழியும் தாயே, பரிவுடன் எமக்காய் வேண்டிடுவாய். கண்ணீர் நிறைகிறதே, நாம் வறண்டு போகிறதே. கண்ணில் தண்ணீர் நிறைகிறதே, நாம் வறண்டு போகிறதே. வல்லமையை பூண்ட விண்ணகத்தின் தாயே, அணைத்துக் கொள்வாய், என்னை காத்துக் கொள்வாய். வல்லமையை பூண்ட விண்ணகத்தின் தாயே, அணைத்துக் கொள்வாய், என்னை காத்துக் கொள்வாய். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், இதயத்தில் வாழ்பவளே, இரக்கத்தின் தாய்மரியே. தேவ வார்த்தை தாங்கிய தாயே, தயவுடன் எமக்காய்